ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து மே ஆஸ்க் ஃபார் ஒன் ஃபைனல் திங்க்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க. ஏன்னா இதில் வேறு லெவலாக இன்னொரு சம்பவம் வேறு பண்ணுவா. அதாவது புது புது கேரக்டர்லாம் வரும். ரொம்ப ஃபன்னாக போகிறதுனால இந்த எபிசோட் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம கதை போகலாமா? இப்போ நம்ம ஸ்கார்லெட் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். டெரன்ஸான்றவன் பிளாமியானிசம் சொல்லக்கூடிய அந்த கேங்கு கூட தொடர்புல இருக்கான்றது தெரியுது. கண்டிப்பா பெருசா ஏதோ நடக்க போகுது. எனக்கு பயமே டியானா மட்டும்தான். கண்டிப்பா நான் அவளை மாத்தி ஆகணும். ஏன்னா அவள் எனக்காக இந்த லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். கவலைப்படாத டியானா, என்ன நடந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு அவளும் சொல்ல. இப்போ ஸ்கார்லெட் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அவங்க தன்னுடைய அண்ணன் கிட்ட போயிட்டு, அண்ணா நீ கொஞ்சம் ஒத்துழைச்சுன்னா நான் ஹாட் ஸ்பிரிங் ட்ரிப்புக்கு போயிட்டு வருவேன். என்னுடைய உயிருக்கு உயிரான தங்கச்சியை நீ சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேமா. ஆனா நீ இப்படியாப்பட்ட நார்மலா கேட்கற ஆளே கிடையாது. நீ இப்படி ஒன்று கேட்கறீன்னா பின்னாடி ஏதோ ஒன்று வில்லத்தனமா இருக்குன்னு எனக்கு தெரியும். யாரை போயிட்டு அடிக்க போற சொல்லு. ஏய் இல்லப்பா, நீ தப்பா நினைச்சுக்கா. நான் யாரையும் அடிக்க மாட்டேன். உன்னுடைய தங்கச்சியை நம்ப மாட்டேற பத்தியா? நம்புறதா? நீ யாரு என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பிரின்ஸ் ஜூலியஸ் கூட அந்த போட்ட ஒப்பந்தத்தை மறந்துட்டியா? அதையே நீ என்கிட்ட முழுசா சொல்லாம மறைச்சிட்ட. அது உண்மைதான். ஆனா அது கான்ட்ராக்ட் எங்களுக்குள்ள போட்டது. நீ இதுல குறுக்க வராது. என்னது? நான் அண்ணன்டி. நானாக்கா ஒரு பக்கம் அந்த மேப்பை பார்த்துட்டு, ஸ்கார்லெட் நீங்க இந்த முறை வந்து ஷைன்டியா போயிட்டு அடிக்க போறீங்க. அதாவது டியானாவை தான் கேட்கறான். அவங்க ஒரு கடவுளுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பிரீஸ்ட் தான். அவங்க தான் சைன்ட் டியானான்னு சொல்லுவாங்க. அதுதான் அவன் கேட்கறான். இது கடலையும் தெரிஞ்சு போயிடுச்சு. நீ ஒவ்வொரு வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிற செயின்ட் போய் நீ அடிச்சிட்டு வரியா? ஹாஸ்பிட்டல் தொட்டு என்கிட்ட போய் சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். ஏன் இப்படி போய் சொல்ற வெள்ள வச்சுக்கிறேன்? ஆனா நீங்க பாரு, கண்டிப்பா நான் செயின்ட் எல்லாம் நான் போயிட்டு அடிக்கலாம் மாட்டேன். அவங்க நமக்கு எவ்வளவு முக்கியமான ஆளுன்றது உனக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உயிருக்கு ரொம்பவும் பாதிப்பு அதிகமா இருக்கு இப்போ. அதனாலதான் நான் போலான்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடி, போயிட்டு வா. ஹாஸ்பிட்டல் டூர் தானே, ரொம்ப நன்றி அண்ணா. ஆனா நான் மட்டும் தான் இப்போதைக்கு கிளம்புவேன். நல்லபடியா பாத்துக்கோங்க லியோ நடக்கா. அப்படின்னா போன இன்னொரு பக்கம் பார்த்து மூஞ்சி தொங்க போட்டு நின்னுங்கிறா. என்னடா பார்த்தா அப்படின்னு ஜூலியஸோ கூட வர மாதிரி வெளியே நின்னுங்கிற வெயிட் பண்ணி உன்னை விட்டு பிரியவே மாட்டேனே அப்படின்னு தலைமை சொல்லல. அவளுக்கு உன பக்கம் கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் வரும்போது ஜூலியஸும் ஸ்கார்லெட் வந்து என்ன கதை சொல்லி லியோ கிட்ட இருந்து சாக சொல்லிட்டு வந்தான்ற விஷயத்தை கேட்டுட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். என்னதே சைன்ட் அடிக்க போறியா நீ? லியோ சொன்னா. என் பிரதர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நான் தேவையில்லாம எதுவும் மறைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பிரதர் எல்லாமே ஓட்டவாய் உங்ககிட்ட வளரிடும். நான் முக்கியமா அங்க போறதுக்கான காரணமே ஷைன்ட் டியானாவை நான் காப்பாத்ததான். சரி ஓகே, நான் அதை பத்திரமா சீக்கிரட்டை பாத்துக்கிறேன். இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குனீங்க? ஏன்னா அப்பதானே நீ நான் சொல்ற பொம்மையா இருப்பேன். எனக்கு எப்பவுமே தெரியும் நீ இந்த மாதிரி எதுனா சொல்லுவேன்னு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னா காட்வின் ஆக்சிடென்டலா இறந்ததுன்றது பல நோபல்ஸுக்கு மத்தியில ரொம்ப தாங்க முடியாத அதிர்ச்சி அவங்களுக்கு மாறுனதுனால இப்போ நோபல்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய குழப்பத்தோட அவங்க இருக்காங்க. இதனால பின்னாடி நம்மளுடைய நாட்டில் வேற எதனா பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். அப்புறம் லியோ கிட்ட வேற இன்னொரு சொல்லணும், உன் தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்க சொல்லி அப்படின்னு கிட்ட போயிட்டு கையை வச்சிருவான். அப்புறம் பார்த்தா அவன் தலையை திருப்ப, அங்க பாரு நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஆமா, இந்த ஒரு லேண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹோலி லேண்ட். பிளாமியானிசம் அண்ட் டைனிசம் ரெண்டு ஹெட் குவார்ட்டர்ஸும் இந்த இடத்துல இருக்குன்றது நமக்கு தெரியும். ஜூலியஸும் பிளாமியானிசத்தோடைய போப்பா இருக்கிறவன் இந்த ரிலிஜியஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கான். அவன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் இந்த ஒரு பிளாமியானிசம் அழிஞ்சு போக கூடாதுன்றதுக்காக தயாரா இருக்கான். சரியா சொன்னீங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிற அந்த போப்பு வந்து சார்கன் தானே? ஆமா. ஆனா பல வகையில அவனை ஒரு மெர்ச்சன்ட் தான் கூப்பிடுறாங்க. அவனுக்கு இன்னொரு பட்ட பேரும் இருக்கு. அது என்ன? ஸ்கேமிங் சோஷியல் கிளைம்பர். இந்த ஒரு விஷயத்தை கிட்ட அவ பஞ்ச் பண்ணோட்ட ஒரு ஆசையில அவனை பாக்குற. ஆனா போற வெளியே பார்த்த டக்குன்னு கேரேஜ் நிக்க என்னாச்சு? அதுவா கேட் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் ஏன்டா க்ளோஸ் பண்ணீங்க சுட்டி கேட்க, அதுக்கு பார்த்தா சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து சரியான பதில் அந்த இடத்துல கட்டியல. அது என்ன சொல்றானுங்கன்னா, இப்ப கரண்ட்ல இருக்கிற போப் சாகுன் தான் இப்ப கேட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மேஜிஸ்ட்ரியோட அப்ரூவலோட தான் இந்த கேட்டை திறப்பாங்களா? ஓ, இது ஓல்டு ஸ்கேமர் பண்ற வேலையா? ஜூலியஸ் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போறான். எங்க பாருங்க, உண்மையை சொல்ல போனா கரண்ட்ல இருக்கிற மேஜிஸ்ட்ரி கூட எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த லேண்டுக்கு வந்தோம். எங்களுக்கான மரியாதை நீங்க கொடுக்கலாம். கண்டிப்பா மிகப்பெரிய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். என்னடா பேசிட்டு இருக்க? இது ஹோலி லேண்ட். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையோ பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியும். எங்களை பக்கச்சிக்கனா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா வரும். நான் யாரு தெரியுமா? நான் தான் ஜார்மோ ஓக்ரே, பிளாமியானிசத்தோடைய இன்குவிஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லவும், இவன் அந்த போப் சாகுன்னு கீழே வேலை செய்யறான் போல. சாலட் ஒன்று பக்கம் அவனை பார்த்துட்டு, ஆஹா இவன் பஞ்சிங் பேங்க் கரெக்டா இருப்பான், எல்லாமே கரெக்டா இருக்கு, இந்த பண்ணியை போட்டு அடிக்க வேண்டியதான். ஓ, நீங்க ஈக்குவேட்டர்ஸா? சரியா சொன்னேன். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்படி நான் ஓனர் பக்கம் தண்ணியை தானே தற்கொலையாட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப பர்மிட் எல்லாமே எங்களை உள்ள விட மாட்டீங்க மேஜிஸ்ட்ரியோட பர்மிஷனோட. ஆனா உங்களுடைய போப் தானே உங்களுடைய ஆர்கனைசேஷனே நடத்துது அப்படின்னு ஜூலியை சொல்லிட்டு இருக்கும் போது ஸ்கார்லெட் அவன் கையில ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கத பாக்குறான். சரியா சொன்னேன். அத்துமாரி உள்ள வரணும்னு நினைக்கிறவங்கள எங்களுடைய கார்டஸ் மூலியமா போப்பு கிட்ட இருந்து வாழ்த்தோட எனக்கு கிடைச்ச இந்த ஹேமரை பயன்படுத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பேன். சரி ஓகேப்பா, இவன் சொல்ற இந்த அக்ரிமெண்ட்டுக்கே ஒத்துக்கிறேன். நம்ம அத்துமாரியே உள்ள நுழைவோம், என்ன பண்றான்னு பாத்துருவோம் அப்படின்னு ஸ்கார்லெட் சொல்ல. அப்ப நான் எடுத்து வந்தது வேஸ்டா? ஜூலியஸ் பார்த்தா கையில வச்சு தந்தது வந்து ஒரு மேஜிக் ரெக்கார்டிங் டிவைஸ் மாதிரி. அவன் பேசுறது எல்லாமே இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் வேலையை பாரு ஸ்கார்லெட், நான் உன்னை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லவும், டக்குன்னு போயிட்டு கேட்டு நிப்பா பாருங்க. இவன் கேட்பான், என்ன பொண்ணு பண்ணிட்டு இருக்க? ஒன்னாலலாம் அந்த கேட்டு எதுவுமே பண்ண முடியாது. பல காலங்களா எவனாலையுமே அசைக்க முடியாம இன்னமும் நிலைச்சு நிற்குது. முட்டாள் பொண்ணு, பார்க்கவே ரொம்ப ஒல்லியா இருக்க. உன்னாலலாம் முதல்ல இதை உடைக்க முடியுமான்றது யோசிப்பாரு. உன்னால தள்ள கூட முடியாதுன்ற மாதிரி அவன் காமெடி பண்ணிட்டு இருக்க. உடச்சி எரிவா பாருங்க. இவன் பார்த்துட்டு வாய பொழப்பான். இப்போ அத்துமாரி கதவையும் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமா நீங்க என்ன அட்டாக் பண்ண வரலையா? யாருப்பா இவன்? இது எங்க
எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, வாங்கப்பா அவங்க எல்லாரையும் பஞ்ச் பண்ண தயாரா இருக்குன்னு சொன்ன உடனே இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆஹா, இந்த ஒரு விஷயம் சொல்றது பார்த்தா கண்டிப்பா ஒரு நிமிஷம் இருங்க, இவன் அந்த ஸ்கார்லெட் தானே. இது கிட்ட சொல்லி எல்லாமே பதட்டம் ஆயிட்டு ஓடுறானுங்க. ஸ்கார்லெட்டா ஓடுங்கடா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லடாங்கன்ற மாதிரி. ஏடி எவ்வளவு தேடி இருந்தா இப்படி வந்திருப்ப, இருடி கார்டத்தோடி இந்த பவரை பயன்படுத்தி ஒன்னு அடிக்கிறேன். மினிஸ்டர் கார்ட்வேடியன் நீ அடிச்சவள் தானே, நீ ஒரு ஈவல்ரி, இந்த நாட்டு வெளிக்குள்ள வரதுக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய வெப்பனை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு. ஆனா இவ பார்த்தா அந்த இடத்துல பயந்து போயிட்டு இருக்கிற ஒரு சோல்ஜர்ஸ் கிட்ட போயிட்டு தப்பா நினைச்சுக்கணும், உங்களுடைய 80 நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அவன் போட்டு அடிப்பான், இவ்வளவு தடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அசால்ட்டா பிடிச்சி தடுத்துடுவான், ரிட்டர்ன் பயத்துல அடிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்து அடிபட்டு செத்துருவான்றது பார்த்தா அங்க நம்ம உயிரோட தான் இருக்கான். இதுல தெரிஞ்சு போயிடுச்சு எதுவும் அடிப்படல. அப்போ நீ எத்தனை முறை அடிச்சாலும் எனக்கு ஒன்னும் ஆகாது ஸ்கார்லெட், எங்க பாத்தியான்ற மாதிரி சொல்லுவோம். கார்மீன் போட்டு அதே மாதிரி என்ன செயின் டைம்ல போட்டுங்கிறான். திரும்பவும் இதேவா, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய ஆட்கள் மொத்த பேர் வந்தாங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது, செத்து போறடி. இங்கே பண்ணி ஓவரா பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. சை ஓடிவா அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு குத்து கொடுப்பா, தலைவன் அதோட பறந்து போயிடுவான். ஏப்பா அடியா ரொம்பவும் குடைச்சல் கொடுத்து என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணியிருந்தேன். இந்த பண்ணியை தூக்கி அடிச்சதுல நல்லா தான் இருக்கு இப்போ நிம்மதியா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபா இருக்கு, டாப்பமைன் லெவல் இப்பதான் பயங்கரமா இருக்குன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கான். ஏய் எதுக்கு சென்டிமெண்டலா உட்காந்து பேசிட்டு இருக்க, போலாமா, ஒரு டைலாக் பேச விட மாட்டியே. அதுக்கப்புறம் வந்து அந்த டைனசம் சொல்லக்கூடிய அந்த ஆட்களுடைய சோல்ஜர்ஸும் வந்துட்டாங்க. எவ்வளவு தெரிஞ்ச இந்த இருப்பீங்க, போயிடுங்க நான் இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்ததுல அப்புறம் அந்த பிளாமியனசத்தோடைய சோல்ஜர்ஸ் எல்லாமே பயந்து ஓடிறானுங்க. ஸ்கார்லெட் ஒரு பக்கம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடான். சார் பேர்கஸ், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், எப்படி இருக்கீங்க, நல்ல வேலை நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க, நாங்க கொஞ்சம் லேட்டாவே உங்களை வந்து மீட் பண்ணிட்டோம். பிளாமியனசத்தோடைய ஆட்கள் வந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுத்ததுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். உங்க சார்பா பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்துருக்காரு போல, எல்லாரும் அடிபட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு என்ன கேப்டன் கேங்கோட எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, என்ன கதைங்க, டே கம்யூனிட்டி நான் ஏடா இவ்வளவு லேட்டா வந்த, எங்கடா போயிருந்தது நீ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கூல் டவுன், அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, சுகர் பீப்பிள் வந்துற போது. அப்புறம் இது ஏய் இங்க பாருங்களேன் அழகு தேவதையே, என் லைஃப்ல உங்களை மாதிரியான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. டக்குன்னு பார்த்த பிரின்ஸ் ஜூலியஸும் குறுக்கால போயிட்டு, டேய் ஒரு நைட்டா நீ எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பிரின்ஸ் ஜூலியஸ் தானே, டே முட்டா பயலே பிரின்ஸுடா அவர் கூட போயிட்டு மரியாதை ஒரு என்னடா இப்படி எக்கத்தலமா பேசிட்டு இருக்கு, நாயே உனக்கு பானம் கத்து கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பிடிக்க பார்க்க இவன் தப்பிப்பான். ஆனா ஒரு இடத்துல பிடிச்சி முறுக்கு பிடிவாரு அவனுக்கு, அவன் கதர்வா என்ன விட்டுருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் டயாஸ் விட் ஃபோர்ட், நான் இந்த இடத்துல ஹெட் நைட்டா இருக்கேன். ஹெட் நைட்டா? அதுக்கப்புறம் ஸ்கார்லெட் ஒரு பக்கம் யோசிக்கிறான், பிரின்ஸ் ஜூலியஸ் எதுக்காக அவன் என்கிட்ட வந்து பேசணும்னு இப்படி கொந்தளிச்சிட்டாரு. உங்களை ரொம்பவும் பார்த்தல சந்தோஷம் சொல்லிட்டு ஸ்கார்லெட் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்க, ஓ நீங்க ஸ்கார்லெட்டா, உங்களை பத்தி நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்யாணம் அடிச்சான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கீங்களா மாதிரி அவன் கேட்கவோ, இவனுக்கு எல்லாம் வாய பழந்துடும், டேய் பைத்துக்காரனாயே ஓ ரேஞ்சுங்க அவங்க ரேஞ்சுங்க, எங்கடா பேசிட்டு இருக்க நீ வந்து இப்படியே, உன் வேலை என்னமோ அதை பாடுறா. ஸ்கார்லெட் நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், இந்த நோபல் நைட்டுன்ற கிளாஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா என் கூட இன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிட வருவீங்களா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பர்சனலா வந்து நோபல் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே காமனான மனுஷங்க தான், இருந்தாலும் கவலைப்படுத்தீங்க, நானுமே ஒரு எல்விஷ் ராயல்டி ஃபேமிலியை சேர்ந்த பையன் தான், நான் ஒரு ஆஃப் எல்ஃப், என்னுடைய அம்மா ஒரு ஹியூமன் தான், ஸ்கார்லெட்டும் ஒரு ஹியூமன் தானே, கேட்க நல்லா இருக்கு, ஆனா என்னுடைய கையை விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி அவ கோவத்தோடு பாக்குறதுல அடுத்தது பஞ்ச் பண்ண தான் தயாரா இருப்பான், கையை பிடிக்கிறது இல்லையா. ஆனா அவன் உன்னொரு பக்கம் வந்து இவ எதுவோ பண்ண போறான்னு சொல்லிட்டு கையை விட்டுருவான். ஆனா பிரின்ஸ் ஜூலியஸ் குறுக்கால போந்து, இங்க பாரு ஒரு நைட்டா நீ உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குற, தேவையில்லாம இவங்க கிட்ட ஓவரா க்ளோஸ் ஆகி நடந்துக்கினேன், அப்புறம் உன்னுடைய வேலைக்கும் சரி உன் உயிருக்கும் நான் பொறுப்பா இருக்க மாட்டேன். என்ன இது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, ஆமா நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் தான், அதனால நீ உங்ககிட்ட தேவையில்லாம பேசாத அப்படின்னு ஸ்கார்லெட்டை பார்த்து கேட்கறான். சரி ஓகே நான் இன்னொரு தடவை வந்து அவங்க எல்லாம் சும்மா கத்திட்டு இருக்க மாட்டேன் அப்படி நான் உன்னொரு பக்கம் பிரின்ஸ் எதிர்த்து நிக்க கூட இருக்கிற பசங்க கடுப்பாடுறானுங்க, டே என்னோட நான் பண்ணி வச்சிருக்க, நீ நம்ம வேலைக்கே வளர்ச்சிரும் போல, வாடா போவா டே காமெடி என்ன பண்ண. அதுக்கப்புறம் அவனை எழுதின பதில போகும்போது கூட திருந்த மாட்டான், கால இன்னொரு முறை நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போலானா, என்ன மன்னிச்சிருங்க, அவன் பைத்தியக்காரன், இப்பதான் சேர்ந்து ஒரு வருஷம் தான் ஆகுது அவனுக்கு, அது வழியே திமிர்த்தனத்தை காமிக்கிறான்ல, என்ன பண்றது, இருக்கிற சோல்ஜர்ஸ்லயே அவன் ரொம்பவும் திறமையானவன். எதை கேட்டு ஸ்கார்லெட் என்னது திறமையானவனா, அப்போ அதான் நான் பண்ண அந்த விஷயத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான், நான் பஞ்ச் பண்ண போறேன்றது அடுத்தது அவன் சென்ஸ் பண்ணதுனால அதுக்கப்புறம் அவன் கையை விலகிட்டான். அதுக்கப்புறம் அவனும் பிரின்ஸ் ஜூலியஸ் எதுக்கு தேவையில்லாம என் கையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க, அவன் டக்குன்னு விட்டுருவான், சாரி நான் ஏதோ தெரியாதனமா அந்த மாதிரி பண்ணிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் ஜலசா இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் என்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி பேசுனதில்ல, நீ அதெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காது வா போவோம். இவங்க ரெண்டு பேருக்கும் புரியல இவனுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அவன் பண்ண விஷயத்துல இருந்து லைட்டா அந்த பொறாமன்றது உள்ள வரும்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு மரியாதையோட ஷைன்ட் டியானாவை போய் பார்க்க அவ ஃபார்முலா அவன் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறான். அதை இடம் பொருள் ஏவல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனா எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங் ரூம்ல அவங்களுக்கு காத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவளும் வருவாங்க, பெரியாக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்து இடம் பொருள் ஏவலாம் அங்க பார்த்து நடந்துக்கிறா. இதுவும் ஒரு வகையான பிஹேவியர் தான். அந்த இடத்துல மரியாதையா நடந்துக்கிறா, இந்த இடத்துல பார்த்தா ஃபார்முலா ஜாலியா இருக்கா அவங்க கூட, எப்படி இருக்கீங்க சைன்ட் டியானா அப்படின்னு கொஞ்சம் கொலவிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பிரின்ஸ் ஜூலியஸ்க்கு இதுவே பிடிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பேச வேண்டிய விஷயங்களை பேசுவோம். யார் இவன், என்ன விட்றா நீ என்ன தொடாத மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த கூத்தலாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க காலட்டும் கொஞ்சமாச்சு சைன்ட் டியானா மாதிரி நடந்துக்கும். இல்ல என்னால முடியாது, இவங்க கூட எப்பவுமே நான் க்ளோஸா இருப்பேன், ஏன்னா எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இவங்களை. அக்கா என்னக்கா யார் கை தூக்கிட்டு வந்தது, எங்க இந்த ஆளை பத்தி வந்தீங்க. சரி விடுங்க. இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஹோலி லேண்ட் பில்கிரிமேஜ் எந்த ஒரு ட்ரெடிஷன் ஆரம்பிச்சது எப்படின்னா கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன்னாடி தான். கிங்டம் ஆஃப் பால்ஸ்ட்ரான் அப்படின்ற அந்த ஒரு கிங்டம் மான்சஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அது டீமன் கிங் எடுத்து ஆள ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேண்ட் வந்து டீமன் கிங்கோடைய கைக்கு மட்டும் போனது இல்லாம மான்சஸும்
கொஞ்சம் கொஞ்சமா அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சுங்க. எந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளாட்டம் எல்லாருக்கும் வந்தவங்க தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து எல்லா விதமான மாந்திரியும் அழிச்சு அந்த இடத்த சுதந்திரமா மாத்தினாங்க. அப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ்ல ஹோலி கிறிஸ்டலை அந்த பொண்ணு வச்சாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிற 4 திசைகள்லயும் மிகப்பெரிய ஒரு பேரியரை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே அதை பியூரிஃபை பண்ணும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு வயசாகி இறந்ததுனால அதுக்கப்புறம் அந்த பேரியருக்கான சக்தியை கொடுக்க யாருமே இல்லாம போயிட்டாங்க. இதனால திரும்பவும் அந்த இடம் பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சது. பேரியர் மறைஞ்சி மான்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரதுக்காக தயாரா இருந்ததுங்க. அந்த ஒரு சமயத்துல தான் புதிய ஒரு பொண்ணு அதே மாதிரியான பவரோட வந்து திரும்ப அந்த கிறிஸ்டலை புதுசா மாத்தினா திரும்பவும் அந்த பேரியரை ரீஸ்டோர் பண்ணா. இப்போ கரண்ட்ல பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க ஒரு காட சைந்தத்துல இருக்காங்க. காடஸோடைய சேவகராகவும் பாக்குறாங்க. ஆனா அப்படியாப்பட்ட பேரியரை பரம்பரையா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொண்ணால மட்டும்தான் அதை பராமரிச்சுன்னு வர முடியும். இப்போ கரண்ட்ல இருக்கிற இவங்க தான் சைன்ட் டயானா. இப்போ இவங்க தான் அந்த பேரியரை பராமரிக்கிறாங்க. ஓ, இதுக்கு இவ்வளவு பெரிய கதையா? சாதாரண கிறிஸ்டலுக்கு பவர் கொடுக்க இந்த தாமண்டு போன வச்சிட்டு இருக்காங்க. என்னதே நீ உக்காந்து கொடுத்து பாரு, அப்போ உனக்கு தெரியும். ஓவரா பேசாத நீ. நான் இல்லைன்னா இந்த இடத்துல பாதுகாப்பு யாருக்கும் கிடையாது. அக்கா இன்னும் கொஞ்சம் என்ன டைட்டா கட்டி பிடிங்க. சரி, ஓகே. இப்போ நாங்க வந்ததுக்கான காரணமே அந்த பேரியர் வந்து திரும்ப பியூரிஃபிகேஷன் பண்றதுக்காக அந்த ஹோலி ஜம்முடைய நிகழ்வு திரும்ப நடக்க போதாமே. அதனால அந்த இடத்துல வந்து புதிய செரமனி நடக்க போதாம். அதுல கலந்துக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம். ஆனா இன்னொரு பக்கம் நீங்க உஷாரா இருக்கணும். ஏன்னா பிளாமியானிசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்கள் வந்து உங்களை எதனா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா உங்களுடைய பவர் தொடர்ச்சியா இன்னமும் கண்டினியூஸா எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்ன்றது தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுடைய பவர் தீர்ந்து போடுச்சுன்னா கண்டிப்பா உங்களை எல்லாருமே வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால அப்படி நம்ம ஜூலியஸ் பேசிட்டே இருக்கும் போது பிரின்ஸ் ஜூலியஸ் வேணா கம்முன்னு இருங்க. அவ உன்னோட பக்கம் இந்த விஷயத்தை கேட்டு ஃபீல் பண்றா. தன்னால யாருக்குமே உதவி பண்ண முடியாம போயிடுவோன்னு பெரிய அக்கா சொல்றது உண்மைதான். நீங்க கவலைப்படாதீங்க பிரின்ஸ் ஜூலியஸ். உங்களுக்கு என்ன தேவை? என்னுடைய உதவி எல்லாருமே பண்ணணும் தானே, என்னுடைய பவர் வேணும் தானே. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே திரும்ப எப்படியாச்சும் சரி பண்ண பாக்குறேன். சரி, ஓகேக்கா. இப்போதைக்கு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். அப்புறமா உங்ககிட்ட நைட் பேசலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு கிளம்ப போறதுக்கு முன்னாடி ஜூலியஸுக்கு அழிவு காமிச்சிட்டு போறான். குறும்புக்கார பொண்ணா இருக்கா. இங்க பாருங்க பிரின்ஸ், உங்களுக்கு ஒரு பொண்ணுடைய உள்ள இருக்கிற அந்த மனசு பெருசா உங்களுக்கு புரிய மாட்டேது. அது பொறுமையா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நைட் டைம்ல டியானாவுடைய ரூமுக்கு போயிட்டு நம்ம காலிட்டு நிறைய கதைகளை சொல்றா. அதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த பனியை போட்டு குத்துந்த வந்து சொல்லிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ரெடியா இருக்கீங்க, உங்களை மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எந்த விதமான ஆம்பளையும் நீங்க நம்பி இல்லை, இண்டிவிஜுவலா இருக்கீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. சைன்ட் டியானா ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா தோணுச்சுன்னா சொல்லுங்க. எவனுமே எனக்கு தேவையில்லை. அப்புறம் உங்களுக்கு பாச மாதிரி வார்த்தை தான் பாருங்க ஒயிட்டாரு. ஓ, பிரின்ஸ் ஜூலியஸ் சொல்றீங்களா? ஓ, பிரின்ஸ் ஜூலியஸா? அவன் பார்க்க நல்லா தான் இருக்கான். ஆனா எனக்குலாம் செட் ஆக மாட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னொரு குணம் எதனா இருந்துச்சுன்னா அவன் பார்க்க கேவலமா தான் இருப்பான். கண்டிப்பா அவன் எனக்கு தேவையில்லை. உங்களை மட்டும் அவன் எதனா டீஸ் பண்றான்னா சொல்லுங்க. அவனை போட்டு மூஞ்சி எப்படி குத்துறன்ற மாதிரி அவன் பண்ணி காமிக்க. அவளுக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஸ்கார்லட்டோடைய அழகெல்லாம் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கண்ணு, ஹேர் எல்லாமே. ஆனா ஸ்கார்லட்டும் எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் அவங்களோட உடம்புல ரொம்ப அழகானது தான். அந்த மாதிரி உங்களுடைய கண்களும் ஹேரும் உங்களுக்கு அழகு தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதனால எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியில மேடும் சைன்ட் டியானா உங்களுடைய தூங்குற டைம் வந்தாச்சு, ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னு அவன் குரல் கொடுக்கவும் இன்னொரு பக்கம் இதை புரிஞ்சுக்கிற ஸ்கார்லட், சரி நான் இப்போதைக்கு கிளம்புறேன், நாளைக்கு மிச்ச விஷயங்களை பேசுவோம், என்னை விட்டு போவாதீங்க, இங்கேயே ஒரு நைட்டு படுங்களேன் என் கூட. இல்ல என்ன இருந்தாலும் நீங்க சைன்ட் டியானா ஒரு பெரிய அக்காவை நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன். அக்கா போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் கேட்கறேன். என்னது? எனக்காக நீங்க அதை பண்ணணும். அது என்னன்னா, எல்லாருமே என்ன சைன்ட் டியானா தான் கூப்பிடுவாங்க. ஆனா என்னுடைய அப்பா மட்டும் என்ன ஷானியான்னு சொல்லுவாங்க. நீங்களும் என்ன அந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஓகே, கண்டிப்பா நல்லா தூங்குங்க ஷானியா. அவ சொன்னது கிட்ட ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்லட் தன்னுடைய ஸ்கூல் லைஃப்லயே இவள் அடிக்கடி வந்து பாக்குறப்பவே ஒரு ரூம்ல பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். எதனால என்னுடைய பவர்ஸ் எதுவுமே என்னால யூஸ் பண்ண முடியல, என் பவர்ஸ் நான் இழந்துட்டேனா அப்படி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அவன் மனசுக்குள்ள இப்ப யோசிச்சு வந்துட்டு இருப்பான். அப்பவே அவ தான் ஆறுதல் கொடுத்துருப்பான். கவலைப்படாத ஷானியா, கடவுளுடைய பவர்ன்றது எப்பவுமே ஒரு வகையில விளையாட்டக்கூடியதுதான். ஒரு தடவை வரும், ஒரு தடவை போகும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது. நம்ம இன்னும் தங்களை எப்படி காப்பாத்திக்கிறோன்றது தான் பார்க்கணும். கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த செரிமோனி நடக்குது. செரிமோனில எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு. நம்ம ஷானியாவை பார்த்தா அங்க வரவேற்பு பயங்கரமா கொடுக்குறாங்க மக்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க ஹோலி வாட்டர் வந்து எல்லாரும் மேலேயும் அவங்க தெளிச்சு விட இவங்க ஒரு பக்கம் கேரேஜ்ல வந்துட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கல. ஆமா, எந்த பிரச்சனை இல்லாம எப்படியோ போச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இடத்துக்கு வந்து அவ அப்படியே ஆடும். இவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னொரு பக்கம் வந்து ஏதோ பீரங்கில அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. மக்கள் எல்லாம் பதட்டமாயிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ தப்பா நடக்குது. ஸ்கார்லட் டக்குன்னு பார்த்தா அந்த இருந்து ஜம்ப் பண்ணி எங்கேயோ பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை நடக்கிறத பாக்குறான். அப்புறம் அந்த இடத்த நோக்கி வேகமா போக இன்னொரு பக்கம் சைன்ட் டயானா பார்த்தா அந்த இடத்துல இருக்க மக்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்குற யாரோ பதட்டமாவாதீங்க. ஸ்கார்லட் அதுக்கப்புறம் வேகமா அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை பாக்குறான். அடேங்கப்பா, இந்த ஆயுதம் நல்லா இருக்கு, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க காடஸ் பிளாமியா. இந்த ஃபெஸ்டிவல் இப்போ இடக்கு மடுக்கா போயிட்டு இருக்கேன். இதை சரி பண்ணணும்னா இந்த வாய்ப்பை நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறேன். இந்த ஃபெஸ்டிவல்ல ரத்தம் தெரிக்க போகுது அப்படின்ற மாதிரி அவ கெத்தா நிக்கிற வச்சுக்கினாத. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த வீடியோ வழக்கம் போல பிரமாதமா இருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.